ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஹாப்பியான ஷாப்பிங் டே தான் அன்னைக்கு. பாஸ்ட் 1 இயராகவே வந்து ஷாப்பிங்கை ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருந்தேன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக ஆல்ரெடி எடுத்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் நிறைய போடாமல் இருந்துச்சு. புது ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் அப்படியே புதுசாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு, யூஸ் பண்ணாமல் இருந்ததுனால. சரி, ஓகே, இந்த தடவை எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் நல்லா யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து புது கலெக்ஷன்ஸ் எல்லாம் தான் வார்ட்ரோப் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மைண்டை அந்த ஷாப்பிங் பக்கம் திருப்பவே கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய தடவை ஷாப்பிங் போனேன், இருந்தாலுமே வந்து எனக்காக நான் எதுவும் வாங்கவே கிடையாது. கிளம்பும் போதே சொல்லிடுவேன், ஒரு சமயம் என் மைண்டு மாதிரி எங்கே போய் நான் எடுக்கலாம்னு நினச்சா கூட என்னை வந்து வாங்க விடக்கூடாது, என்னை நீ தான் கண்ட்ரோல் பண்ணுறேன்னு சொல்லியே இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவேன். மோஸ்ட்லி என்னை வீடியோஸில் ரெகுலராக பார்க்குறவங்களுக்குமே தெரிஞ்சிருக்கும், ரிப்பீட்டடாக தான் வந்து போட்ட ட்ரெஸ்ஸையே போட்டுட்டு இருந்தேன். ஏன்னா நான் வந்து நிறைய, அதாவது ட்ரெஸ்ஸுக்காக வந்து ஒரு ஸ்டேஜில் ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தோணுச்சு, ஐ திங்க் இவ்வளவெல்லாம் நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்ணியே இருக்கக்கூடாது, இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்திருந்தா கொஞ்சம் அமௌண்ட்டு நம்ம சேவ் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் வந்து லேட்டாக தான் தோணுச்சு. அதனால எடுத்த முடிவு தான் இது. ஒரு வருஷத்துக்கு எந்த ஷாப்பிங்கும் பண்ணக்கூடாதுன்னு மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாலுமே ஒரு சின்ன சின்ன அமௌண்ட் எடுத்து வந்து தனியாக சேவ் பண்ணிட்டு இருந்தேன். ஏன்னா கட்டாயமாக வந்து ஒரு நாளைக்கு இந்த ஃப்ரீசிங் மோடெல்லாம் போய் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அன்னைக்கு போய் எல்லாம் ஒன்றா பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பாஸ்ட் 10 இயர்ஸாகவே வந்து இந்த குர்தாஸ் எல்லாம் இங்கே தான் எடுப்பேன். ஆஃபீஸ் வேர் சூப்பராக இருக்கும். காட்டன் தான் மேக்ஸிமம் இவங்ககிட்ட அவைலபிள் இருக்குது. ஒவ்வொரு சமயம் ஸ்டாக்கில் வந்து நமக்கு தேவையான நம்ம சைஸ் எல்லாம் அவைலபிள் இருக்காது. ஆனால் நேற்று வந்து சூப்பராக எல்லாமே பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு எனக்கு. அதனாலேயே வந்து நான் நினச்சதை விட ஒரு 2 செட் எக்ஸ்ட்ராவே எடுத்துகிட்டு வந்துட்டேன். மோஸ்ட்லி என்னோட டாப்ஸ் எல்லாம் வந்து இந்த கடையிலிருந்து எடுத்ததாக தான் இருக்கும். இந்த ஷாப் நேம் வந்து சுஹாசினின்னு சொல்லிட்டு ஜேபி நகரில் இருக்குது. இதோட அட்ரஸை வந்து நான் பின்ட்டு கமெண்ட்டில் கொடுக்குறேன். பெங்களூரில் இருக்கிறவங்க இல்லை பெங்களூர் ஷாப்பிங் வர்றவங்க ஒரு நாள் நீங்கள் வேணால் விசிட் பண்ணி பார்க்கலாம். இது ரியலி பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச என்னோட ஃபேவரேட் ஷாப். என்னோட டேஸ்ட்டுக்கும் என்னோட ரெக்குயர்மெண்ட்டுக்கும் தகுந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இங்கே அவைலபிள் இருக்குது. மோஸ்ட்லி வித் துப்பட்டாவோட செட்ஸாக போகலான்னு நினைப்பேன். ஆனால் இப்போ வர்ற பேண்ட்ஸ் எல்லாம் ஆங்கிள் லென்த்துக்கு மேலே, அதுவும் நான்லாம் வந்து 5.6 ஹைட் இருக்கேன். அதனால் என்னோட ஹைட்டுக்கு அந்த பேண்ட்டோட லென்த்தெல்லாம் வந்து ஃபிட்டிங்கில் பர்ஃபெக்டாக வர்றதே கிடையாது. அதனால் வந்து மோஸ்ட்லி லெகின்ஸ் இல்லைன்னா வந்து செப்பரேட்டாக காட்டன் பேண்ட்ஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்குவேன். சிலதெல்லாம் வந்து ஸ்ட்ரைட் கட், அது கூட மேட்ச் பண்ணிக்கிற மாதிரி டாப்ஸ் எடுத்துட்டேன்னா எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இன்னொரு கம்ஃபர்டபுளான விஷயம் என்னென்னா, இந்த கடையில் எனக்கு A-லைன் குர்தாஸ் கிடைக்கும். லெகின்ஸ் போடும்போது ஸ்ட்ரைட் கட் குர்தாஸை விட A-லைன் குர்தாஸ் வந்து சூப்பராக ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. நேற்று பார்த்ததுலாம் ஒரு சில செட்ஸ் எல்லாம் வந்து சூப்பராக இருந்துச்சு. வித் பேண்ட் லென்த் எல்லாம் நல்லா நினச்சேன், நம்ம ஹைட்டையும் நினச்சி நிறைய பேர் இப்போ ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு. நேற்று ஷாப்பிங்க்கு நாத்தனார் பொண்ணு கூட வந்திருந்தா. ஆக்சுவலாக நான்லாம் கூட கொஞ்சம் லூஸாக எடுத்தேன். அவளுக்கு ஒரு டாப்ஸ் சூஸ் பண்ணியிருந்தேன். நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. டெய்லர் மேட் அப்படிம்பாங்க இல்லையா, ஐ திங்க் யாருமே அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக ஸ்டிச் பண்ண முடியாது. ரெடிமேடில் அந்தளவுக்கு அவளுக்கு அந்த கடையில் ஃபிக்ஸ் ஆனதில் அவளுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இந்த ஷாப்புக்கு ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் கிடையாது, டைரெக்டாக தான் ஸ்டோரை விசிட் பண்ணி வாங்கிக்கணும் தேவைப்படுறவங்க.